ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸோட டே 6ஓட கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 to டே 5 கண்டென்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும்போது அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 dice are thrown at once. Find the probability of getting same number in all dice. ஓகே, ஸோ பேசிக்கலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 டைஸை உருட்டுறாங்கங்க. அந்த 3 டைஸை உருட்டும் போது எந்த ப்ராபபிலிட்டியில் 3 டைஸ்லேயும் ஒரே நம்பர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் 3 டைஸ் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைஸ் அப்படின்னா 6 டைம்ஸ் அதில் 6 நம்பர்ஸ் இருக்கும்ல. ஸோ உருட்டும் போது ஒவ்வொரு நம்பர் கிடைக்கிறதுக்கு 6 சான்சஸ் இருக்கும். இங்கே 3 டைஸுங்கிறதுனால நம்ம 6ஐ க்யூப் பண்ணிக்கணும். ஸோ 6ஐ க்யூப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 216 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 டைஸை உருட்டும் போது சேம் நம்பர் கிடைக்கணும். அப்போ எல்லா டைஸ்லையும் சேம் நம்பர் கிடைக்கணும்னா அதோட ப்ராபபிலிட்டி இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 1 1 1 வரலாம், 2 2 2 அப்படின்னு வரலாம், 3 3 3 அப்படின்னு வரலாம், 4 4 4 5 5 5 6 6 6 இப்படியும் வரலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குன்னா 1 2 3 4 5 6. அப்போது டோட்டலி 6 இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க கேட்டிருக்க கண்டிஷன் படி 6 இருக்குது. இப்போது நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அவங்க கேட்டிருக்க கண்டிஷன் இருக்குல்ல, கெட்டிங் சேம் நம்பர் இன் ஆல் டைஸ், அதை மேலே போட்டுட்டு கீழே ஓவரால் ப்ராபபிலிட்டி இருக்கும்ல 216 அதை போடணும். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து என்னது மினிமைஸ் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் அதில் 2 டேபிள் வச்சு பார்த்தா 3 2s are 6. ஓகே, 1 2 is 2. ஸோ இது அங்கே போகும்போது 0 ஆயிரும். அப்போ 16 இருக்கும். அப்போ 8 2s are 16 வரும். ஸோ 1 0 18 வரும். இப்போ 3 டேபிள் வச்சு மினிமைஸ் பண்ணும்போது 1 3 is 3, 3 3s are 9. அப்போ ஒரு 1 இருக்கும். அது இங்கே போகும்போது 18 காட்டும். 6 3s are 18. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? 1/36. ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. செகண்ட் கொஷின். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பர் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? அதாவது ஏங்கிறவங்க வந்து ஒரு ஒர்க்கை வந்து எத்தனை டேஸில் முடிக்காங்கன்னா 6 டேஸில் முடிக்கிறாங்க. அதுவே பின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதே ஒர்க்கை வந்து 12 டேஸில் முடிக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளோ டேஸில் முடிக்கிறாங்க? அதான் நம்மளோட கொஷின். இதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்குதுங்க. டைம் டேக்கனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் டிவைடட் பை எத்தனை டேஸ். ஓகேவா? அப்போ இந்த ஏ இருக்காங்க தெரியுமா, ஏ வந்து எத்தனை வேலை பண்ணுறாங்க? ஒரு வேலை தான் பண்ணுறாங்க. எத்தனை நாளில் பண்ணுறாங்க? 6 டேஸில். அண்ட் பி வந்து அதே ஒரு வேலையை தான் பண்ணுறாங்க. எத்தனை டேஸில் பண்ணுறாங்க? 12 டேஸில் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஏ அண்ட் பி சேர்ந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்னா ஏ + பி which is equal to 1/6 + 1/12 இப்படி தாங்க வரும். ஸோ இப்படி வரும்போது இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கீழே பாருங்கள், டினாமினேட்டருக்கு ரெண்டுமே காமனாக 12ன்னு ஆக்கிடலாம். இந்த 6ஐ 12 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மேலே 2 வரும். இங்கே +1 which is equal to 3/12 அப்படின்னு வரும். அண்ட் 3 டேபிள் பார்த்தீங்கன்னா 1 3 is 3, 4 3s are 12. அப்போ which is equal to 1/4 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் டேக்கன் டு டூ த ஒர்க். ஓகே, ஏ அண்ட் பி சேர்ந்து எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏ அண்ட் பி சேர்ந்து
ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரில் வரதுல இதானே நமக்கு டேஸை குடிக்கும். ஸோ எத்தனை நாள் முடிச்சிருப்பாங்கன்னா 4 daysல முடிச்சிருப்பாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4 days. தேர்டு கொஷின் ஆட் ஒன் அவுட், அதாவது மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷனில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் √2 கொடுத்துருக்காங்க. √2ஓட வேல்யூ வந்து 1.414, அது நமக்கு தெரியும். அண்ட் ஆப்ஷன் பி பாருங்கள், √3 கொடுத்துருக்காங்க. √3ஓட வேல்யூ வந்து 1.732. அண்ட் தென் ஆப்ஷன் சியில் வந்து பை கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ 3.14. அண்ட் தென் ஆப்ஷன் டியில் வந்து √4 கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ வந்து 2. அண்ட் இந்த வேல்யூஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த √2, √3, √π இருக்குது தெரியுமா, இதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக நிற்காது. இந்த 1.414க்கு அப்புறம் 14 அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நிற்காமல் இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூஸ் போய்கிட்டே இருக்கும். அப்போது இப்படி டெசிமல் வேல்யூஸ்க்கு அப்புறமே நிற்காமல் வேல்யூஸ் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் என்னதுன்னா இர்ரேஷ்னல் நம்பர். அதுவே √4 is equal to என்ன வருது 2, இது வந்து ஒரு டெஃபினைட் வேல்யூ கொடுக்குது. ஓகேவா, அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ ரேஷ்னல் நம்பரில் வந்து டெசிமல் பாயிண்ட் வச்சா நம்பர்ஸ் வராதா அப்படின்ட்டு. வரும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு வேல்யூவை டிவைட் பண்ணுறோம், அப்போ அதோட வேல்யூ வந்து 3.14 ஆர் 3.28ன்னு சொல்லி அதோடு முடியுது அப்படின்னா அதை வந்து நம்ம ரேஷ்னல் நம்பர்னு சொல்லலாம். அதுவே வந்து 3.142678 அப்படி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இர்ரேஷ்னல் நம்பர். ஓகேவா, இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ, பி, சி இது எல்லாமே இர்ரேஷ்னல் நம்பர். டி மட்டும் என்னது ரேஷ்னல் நம்பர். அப்போ இதுதான் வந்து என்னது ஆட் ஒன் அவுட்டுக்கான ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி √4. ஃபோர்த்து கொஷின் 50க்கு குறைவாக உள்ள மொத்த பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது the total count of prime number less than 50 அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது என்னன்னா நம்பர் 50 இருக்குது தெரியுமா, அதுக்கு கீழே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 50க்கு கீழே என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல எழுதலாம். ஓகேவா, ஸோ 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47. ஓகே, இது எல்லாமே தான் 50க்கு கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா, அதாவது பகா எண்கள். ஓகே, இப்போ இது எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13, 14, 15 மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 15 நம்பர் இருக்குது. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 15. ஃபிஃப்த்து கொஷின், ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே நமக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, அது எவ்வளோனா 10,890 rupees. ஓகே, இதை வந்து ஏ அண்ட் பிக்கு பிரித்து கொடுக்குறாங்க. என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்க அப்படின்னா 4:5 ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க. அண்ட் இதில் நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பி வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது, அதான் பிக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே 4:5 அப்படின்னு பார்த்தா நமக்கு ஓவரால் ரேஷியோ என்ன வரும்னா 9. அப்போது கொடுத்துருக்க அமௌண்ட்டை வந்து 9ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னு வைங்களேன், என்ன கிடைக்கும் அப்படின்னா வேல்யூ 1210. இதுதான் வந்து ஒரு பங்குக்கான வேல்யூ அமௌண்ட். ஓகேவா, ஸோ கொடுத்துருக்க 10,890யோட 4:5 ரேஷியோ பிரிச்சிருக்காங்களா, இதில்
ஒரு ரேஷியோக்கான வேல்யூ தான் 1210. ஓகே, இப்போ நமக்கு பியோட அமௌண்ட் தான் தெரியணும். பியோட ரேஷியோ என்னது 5. அப்போது நம்ம ஒரு பங்குக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்ல 1210, அதாவது 1210. அதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்படி 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 6050, அதாவது 6050. இதுதான் வந்து இந்த பி இருக்கார்ல அவருக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட். ஓகே, இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கொஷினும் கூட. அப்போது நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரூபாய் 6050. தேங்க்யூ.